சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். தினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 8/6/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கும். இன்றைய தினம் பராபவ வருடம் வைகாசி மாதம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்விரை அஷ்டமி திதி. நாளைய தினம் அதிகாலை 3:24 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தேய்விரை நவமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா சதயம் நட்சத்திரம் காலை 9:08 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பூரட்டாதி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. காலை 9:08 வரை, அதாவது சதயம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு விஷ்கம்பம் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் காலையில 9:25 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பிரீத்தி அப்படிங்கிற ஒரு நாம யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:45 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:30 சந்திர அஸ்தமனம் என்பது மதியம் 12:04 சந்திர உதயம் என்பது இரவு 12:35 சம்பவிக்கிறது. நல்ல நேரம் பார்த்தோம்னா இன்றைய தினம் மதியம் 12:30 முதல் 1:30 வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 7:21 முதல் 8:56 வரையிலும், யமகண்டம் என்பது பகல் 10:32 முதல் மதியம் 12:07 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 1:43 முதல் 3:19 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:32 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9:09 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்து விட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவலாகவும் பார்க்கலாம், ஒரு ஜோதிடவியல் தகவலாகவும் பார்க்கலாம். ஒரு நேயர், அவருடைய நேயர் பேர் தெரியல, ஏன்னா அந்த மெயில் ஐடியில பார்த்தோம்னா ஏதோ இனிஷியல்ஸ் மற்றும் நம்பர்ஸ் மட்டும் தான் கொடுத்திருக்க gmail.com இருந்தது. அதுல என்ன ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அக்னி மூலை என்றால் என்ன அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அவர் கேட்கிறது, இதெல்லாம் அக்னிக்குன்னு ஒரு மூலை உண்டா, நெருப்பு மூலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இந்த அக்னி மூலையில தான் சமயக்கட்டு வைக்கணுங்கிற மாதிரி சொல்றாளே, இது என்ன அக்னி மூலை, இதை தெளிவாக சொல்ல முடியுமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. நம்ம மூளை அப்படின்னு வந்துட்டாலே திக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஒரு வீடு, ஒரு மனை அப்படின்னு வரும்போதுதான் இது ஆக்சுவலி இந்த மனை சாஸ்திரம், வாஸ்து சாஸ்திரத்தால இந்த பேர்லாம் நம்ம கேள்விப்படுறோம். இந்த வாஸ்து சாஸ்திரம் என்று வரும்பொழுது அதுலதான் இந்த பேர்லாம் சொல்லிட்டு இருக்கா. இந்த மூலைகளை எப்படி தீர்மானிப்ப, இந்த கார்னர்ஸ் மட்டும் இல்ல, ஒவ்வொரு திக்குக்கும் இந்த பேர் வச்சிருக்காளே, எதனை அடிப்படையாக கொண்டு வைக்கிறார்கள் என்பதுதான் அவருடைய சந்தேகம். ஏன் அங்கதான் கொண்டு போய் நெருப்பு வைக்கணுமா, அது ஏன் நெருப்பு மூலைன்னு ஒரு மூலை இருக்கா, அந்த இடத்துலதான் நெருப்புங்கிறது பிடிக்குமா, வேற இடத்துல எல்லாம் வச்சா நமக்கு அடுப்பு எரியாதா அப்படிங்கிற மாதிரியும் அவர் கேள்வி கேட்டிருக்கார். நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, எண் திசை பாலகர்கள் அப்படின்னு சொல்லுவோம், அஷ்டதிக் பாலகர்கள் என்பது உண்டு. ஒவ்வொரு மனை அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஒரு கிராமம்னு எடுத்துட்டாலும் சரி, ஒரு ஆலயம்னு எடுத்துட்டாலும் சரி, அல்லது ஒவ்வொரு வீடு, ஒரு மனை அப்படின்னு எடுத்துட்டோம்னா அங்கே 8 மூலைகளை நிர்ணயிக்கிறார்கள். அந்த 8 கார்னர்லையும் எண் திசை பாலகர்கள் அந்த இடத்தை ரட்சிப்பார்கள். பாலகர்னா என்ன, பாலகம்னா அந்த இடத்தை காப்பாத்துறதுன்னு தானே அர்த்தம். அந்த இடத்தினுடைய பாதுகாவலர்கள் அப்படின்னு பேரு. அந்த இடத்தை யார் யார் பாதுகாக்கிறார்களோ அவர்களுடைய பெயரிலே அந்த திசையானது அழைக்கப்படுகிறது. எண் திசை பாலகர்கள் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த எண் திசை 8 திசைகள் என்னன்னு பார்க்கணும் இல்லையா. முதல்ல நமக்கு இந்த 4 திசை நல்லா தெரியும். 4 திசை என்ன, நமக்கு கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்குன்னு சொல்லக்கூடிய இந்த 4 திசைகள் நமக்கு நன்றாகவே தெரியும் தானே. அது போல இந்த 4 மூலைகள் அப்படிங்கிறதுக்குள்ளே கார்னர்ங்கிறது, கிழக்குங்கிறது நேர் சென்டர், அதே மாதிரி தெற்குங்கிறது வலப்புறம் இருக்கிற நேர் சென்டர்,
பின்னாடி இருக்கக்கூடிய நேர் சென்டர் தான் மேற்குங்கிறது. இடது பக்கம் இருக்கக்கூடிய நேர் சென்டர் அப்படின்னு பார்த்தோம்னா அது வடக்கு. இது வந்து நம்ம கிழக்க பார்த்து நின்றுட்டோம்னா இப்படிதானே நமக்கு சொல்லி கொடுத்துருப்பா. காலையில ஏஞ்சி நின்னுக்கோ, முகத்துக்கு நேரா சூரியன் இருக்கணும், சூரியன் இருக்கும் திசை கிழக்கு, பின்னால் இருக்கும் திசை மேற்கு, வலக்கை பக்கம் தெற்கு, இடக்கை பக்கம் வடக்குன்னா நமக்கு ஒரு ரைம்ஸ் மாதிரியே சொல்லி கொடுத்துருப்பா. இப்படி இந்த 4 திசைகளை தீர்மானிக்கிறோம். அதே நேரத்தில் இந்த 4 கார்னர் இருக்குல்ல, ஜாயிண்ட் ஆற இடம் இருக்கு இல்லையா, இந்த கிழக்கு திசையும் தெற்கு திசையும் ஒன்றாக இணையக்கூடிய அந்த மூலைக்கு தென்கிழக்கு, சவுத் ஈஸ்ட் அப்படின்னு சொல்றோம், தென்கிழக்குங்கிற பேரு. அதே மாதிரி தெற்கு திசையும் மேற்கு திசையும் ஒன்றாக இணையக்கூடிய அந்த மூலைக்கு சவுத் வெஸ்ட், தென்மேற்குன்னு சொல்றோம். அதே மாதிரி மேற்கு திசையும் வடக்கு திசையும் ஒன்றாக இணையக்கூடிய அந்த கார்னர், அந்த பாகத்திற்கு நார்த் வெஸ்ட் அல்லது வடமேற்குன்னு சொல்றோம். அதே மாதிரி வடக்கு திசையும் கிழக்கு திசையும் ஒன்றாக இணையக்கூடிய அந்த கார்னர், அந்த பாகம்ங்கிறது இருக்கு இல்லையா, அதை நார்த் ஈஸ்ட் அல்லது வடகிழக்குங்கிற பேர்ல சொல்றோம் இல்லையா. இந்த 8 திசைகளுக்குத்தான் அந்த எண் திசை பாலகர்களும் பாதுகாவலர்களாக இருக்கிறார்கள். முறையே சொல்ல, நம்ம கிழக்கிலிருந்து ஆரம்பிச்சோம்னா கிழக்கே இந்திரன், அதற்கு இந்திரதிக் என்றே பெயர். கிழக்கு திசைக்கு அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா அது இந்திரன். அடுத்ததாக தென்கிழக்குன்னு வருது. இந்த தென்கிழக்கைத்தான் அக்னிக்குரிய அந்த தென்கிழக்கு மூலையினுடைய பாதுகாவலன் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா தெற்கும் கிழக்கும் ஒன்றாக இணையக்கூடிய அந்த பகுதியினுடைய பாதுகாவலன் தான் அக்னி என்கின்ற தேவன். ஆக அந்த மூலைக்கு பெயர்தான் அக்னி மூலை என்று பெயர். அடுத்தபடியாக தெற்கு திசைக்கு அதிபதி யமன் அப்படிங்கிறது தெரியும் நமக்கு. அதற்கு பின்னால் பார்த்தோம்னா தெற்கும் மேற்கும் இணையக்கூடிய அந்த தென்மேற்கு திசைக்கு அதிபதி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா நிருருத்தி என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு தேவன். அதனாலதான் அந்த மூலைக்கு நிருருத்தி மூலை அப்படிங்கிற பேர்ல சொல்லுவா. அதான் தென்மேற்கு மூலை அல்லது கன்னி மூலை என்ற பெயரிலும் அழைப்பார்கள். அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம் சொன்னா மேற்கு திசை, அதற்கு அதிபதி வருணன் என்கின்ற அந்த நீரை சொல்லக்கூடிய வருணன் தான் அதற்கு அதிபதி. அதற்கு அடுத்தபடியாக வடக்கும் மேற்கும் இணையக்கூடிய வடமேற்கு திசை, அதற்கு அதிபதி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா வாயு. அதனால அந்த மூலைக்கு பேர் வாயு மூலை என்றே பெயர். இந்த வாயு மூலையும் அந்த அக்னி மூலையும் நேர் எதிரே, அதாவது டயகனல்னு சொல்லுவா தெரியுமா, வாயவ்யாத் ஆக்னேராந்தம் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லுவா. அதாவது வாயுல ஆரம்பிச்சு அக்னியில முடிக்கணும் அப்படின்னு சொல்லி, இது வாயு மூலை, அது அக்னி மூலை என்ற பெயரிலே சொல்லி இருப்பார்கள். தென்கிழக்கு அப்படின்னு வரும் பொழுது அது அக்னி மூலை, வடமேற்கு என்று வரும் பொழுது அது வாயு மூலை. அதற்கு அடுத்தபடியாக வடக்கு திசை என்பது ஒன்று இருக்கும். அந்த வடக்கு திசைக்கு அதிபதி தான் குபேரன். அதனால்தான் அந்த மூலைக்கு பேர் குபேர மூலைன்னு சொல்லி பேரு. இந்த வடக்கும் கிழக்கும் ஒன்றாக இணைகிறது அல்லவா, அந்த இடத்திற்கு அதிபதி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா ஈசானன் என்பவர். அந்த ஈசானன் என்பவர் அதுக்கு அதிபதிங்கிறதுனால வடகிழக்கு மூலைக்கு ஈசான்ய மூலை என்றுதான் பெயர். அந்த ஈசான்ய மூலை என்கின்ற பெயரானது மருவி சனி மூலை என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வடகிழக்கு திசைக்கும் சனிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. நம்ம ஈசான்யம்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா திரிஞ்சு அது சனி அப்படிங்கிற பேர்ல அழைக்கப்படுகிறது. சனி மூலை என்பது சனி மூலைங்கிற பேர்ல அதை சொன்னா கூட அது உண்மையிலேயே ஈசான்ய மூலை என்பதுதான் வடகிழக்கு திசை. இந்த வடகிழக்கு திசையும் இந்த தென்மேற்கு திசையும், அதாவது நேரா இருக்கு இல்லையா, நிருருத்தியாத் ஈசான்யாந்தம் சொல்வார். இந்த நிருருத்தின்னு சொல்லப்படக்கூடிய அந்த தென்மேற்கு மூலையும் அந்த வடகிழக்கு மூலையும் தெய்வீக மூலைகள் என்ற பெயரில் அழைக்கப்படுகின்றன. இது ரெண்டு தான் டிவைன்லி ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவா. நம்ம தென்மேற்கு மூலையை கன்னி மூலைன்னு சொன்ன மாதிரி, கன்னி மூலை கணபதியே சரணம் ஐயப்பான்னு சொல்லுவா தெரியுமா, அதை ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. நம்ம இந்தியாவினுடைய அந்த கன்னி மூலை, அந்த தென்மேற்கு மூலையில தான் நமக்கு அந்த சபரிமலை, அதாவது இந்த கேரளாங்கிற பகுதியே இருக்கு. அதனால அதுவும் தெய்வங்களினுடைய மாநிலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. தெய்வங்கள் வசிக்கக்கூடிய பகுதி, அதனால அது சாநித்தியமிக்க பகுதிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. அதே மாதிரி வடகிழக்கு திசைன்னு வரும் பொழுது அது அந்த உத்தரகாண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த உத்தரகாண்ட் மாநிலமும் பார்த்தோம்னா இது தேவர்களுடைய பூமின்னு தான் அந்த மாநிலத்தை எழுதியிருப்பா. அதாவது தெய்வீக மூலைகள் சொல்லும் இந்தியாவினுடைய இந்த 2 மூலைகளும் அழைக்கப்படுகிறதுங்கிறதுக்காக சொல்றோம். அந்த வரிசையிலே இந்த தென்கிழக்கு மூலை என்பது அக்னி மூலையாக பார்க்கப்படுகிறது. இந்த அக்னி என்பவர் தான் நமக்கு சமையலுக்கெல்லாம் அதிபதினு சொன்னா நெருப்பு இல்லாம நம்ம சமைக்க முடியாது, நம்ம கலோக்கியெல்லாம் புரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த சமையல் சாப்பாடு என்பதை நம்ம வைத்துக்கொள்ள போறது, நம்ம வயிற்றிலேயே ஒரு ஜட்டராக்னிங்கிறது இருக்கும் இல்லையா, அந்த அக்னியை தணிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சாப்பாடு என்பது நல்ல விதமாக அமைய வேண்டும், நல்ல விதமாக சமைக்கப்பட வேண்டும். அங்கே சமைக்கப்படுகின்ற உணவானதுதான் இவருடைய ஆரோக்கியத்தையே காப்பாற்றும் என்பதால் அந்த அக்னி மூலை என்று, அதாவது அக்னி
தேவனால் ரட்சிக்கப்படக்கூடிய, அக்னி தேவன் பாதுகாக்கக்கூடிய அந்த தென்கிழக்கு மூலையிலே சமையற்கட்டினை வைத்து அந்த இடத்திலே நாம் சமைக்கும் பொழுது அங்கே சமைக்கப்படுகின்ற உணவானது நமக்கு நல்லபடியாக ஜீரணமாகிறது. அந்த இல்லத்திலே அவருடைய ஆரோக்கியமானது கட்டி காக்கப்படுகிறது என்பதனால்தான் அந்த அக்னி மூலையில கொண்டு போய் சமைய கட்ட வையி அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கா. இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடம் இருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். நண்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.